ஹலோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து கம்ப்யூட்டட் பென்ஷன் என்ன, அன்கம்ப்யூட்டட் பென்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து எவ்வளோ எக்ஸம்ப்டட் இன்கம் டேக்ஸில் இதில் வந்து லைபிள் டு டேக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டட் பென்ஷன் என்ன, அன்கம்ப்யூட்டட் பென்ஷன் என்னென்னு பார்க்கலாம். அன்கம்ப்யூட்டட் பென்ஷன்னா பென்ஷனை வந்து நீங்கள் பீரியாடிக்கலி வாங்குறது. நார்மலாக வந்து மந்த்லிக்கு ஒரு 5000 ருபீஸ் பென்ஷனாக தராங்கன்னா அந்த 5000 வந்து நீங்கள் மந்த்லி வாங்குறது வந்து அன்கம்ப்யூட்டட் பென்ஷன். அதே கம்ப்யூட்டட் பென்ஷன்னா இதுக்கு அப்படியே கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ 5000 இருக்குன்னா உங்களுக்கு வந்து இப்போ சடனாக ஒரு ஹையர் அமௌண்ட் வந்து தேவைப்படுது. இப்போ வந்து ஒரு 2,50,000 அந்த மாதிரி தேவைப்படுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேங்க்குக்கு போய் எனக்கு வந்து மந்த்லி 5000 வரும், அதில் வந்து 13% நீங்கள் வச்சுக்கிங்க. எக்ஸாம்பிள் வந்து ஒரு 50% வந்து நான் உங்களுக்கு சரண்டர் பண்ணிடுறேன். அது வந்து மந்த்லி வரதில் வந்து 50% தான் எனக்கு வரும், ரிமைனிங் 50% வந்து பேங்க்குக்கு போயிடும். அந்த 50% வந்து 2,500 வந்து பேங்க்குக்கு போயிடும், ரிமைனிங் 2,500 வந்து எனக்கு வரும். அதை தான் இதை வச்சுட்டு அந்த 2,500க்கு வச்சுட்டு நான் வந்து 2,50,000 வந்து பாரோ பண்ணுறேன். அதை சரண்டர் பண்ணிட்டு அந்த 2,50,000 அமௌண்ட்டாக நான் லம்சமாக வாங்கிக்கிறேன். இதுக்கு பேர் தான் கம்ப்யூட்டட் பென்ஷன். இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக சரண்டர் பண்ணலாம் அந்த பென்ஷனில், இல்லைன்னா பார்ட் ஆஃப் த பென்ஷன் வந்து கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் கன்வெர்ட் தியர் ஃபியூச்சர் ரைட்ஸ் டு ரிசீவ் பென்ஷன் இன் எ லம்சம் அமௌண்ட் ரிசீவபிள் இமீடியட்லி. ஓகே, அதை வந்து நான் ஃப்யூச்சரில் வரக்கூடிய அமௌண்ட்டில் நான் ஒரே அமௌண்ட்டாக வாங்கிக்கிறேன். அதுதான் லம்சம். இப்போ வந்து கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் எ பர்சன் இஸ் என்டிட்டில் டு ரிசீவ் எ பென்ஷன் ஆஃப் சே 10,000. மந்த்லி பென்ஷனாக எவ்வளோ வாங்குறாருன்னா 10,000 வாங்குறாரு. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் அவர் இருக்கிற வரைக்கும். இதில் வந்து 1/4 அப்போ வந்து 1/4 வந்து சரண்டர் பண்ணுறாரு. அதாவது 25% ஆஃப் திஸ் அமௌண்ட் அண்ட் கெட் எ லம்சம் ஆஃப் 1,50,000 ருபீஸ் வாங்குறாரு. அதுக்கு எவ்வளோ சரண்டர் பண்ணுறாருனா 25% சரண்டர் பண்ணுறாரு. அது வந்து ரிமைனிங் 75% வந்து அவருக்கு வரும். அது வந்து 10,000 வரும், 7,500. இது வந்து பென்ஷன் அவருக்கு வந்து ரிமைனிங் வந்துருக்கும். இப்போ வந்து எதெல்லாம் எக்ஸம்ப்டட்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் பென்ஷன், அது ரிலேட்டடான எக்ஸம்ஷன் இருக்குது. அதை சொல்கிறது வந்து செக்ஷன் 10A. பென்ஷன்னா ஃபஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் தனியாக இருக்குது, அன்கம்ப்யூட்டட் இருக்குது. அன்கம்ப்யூட்டட் வந்து ஃபுல்லி டேக்ஸபிள். அந்த பென்ஷன் வாங்கினீங்கன்னா ஃபுல்லி டேக்ஸபிள். அதே கம்ப்யூட்டட் பென்ஷனாக இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருந்தாங்கன்னா ஃபுல்லி எக்ஸம்ப்டட். எம்ப்ளாயிஸ் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டிஸ், அதுக்கப்புறம் ஸ்டாட்யூட்டரி கார்பரேஷன்ஸ், அது மெம்பர்ஸ் ஆஃப் சிவில் சர்வீசஸ், டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸெட்ரா அவங்களுக்கெல்லாம் எக்ஸம்ப்டட். ரிமைனிங் இருப்பாங்களா அவங்கள வந்து நம்ம 2ஆக டிவைட் பண்ணுவோம். அவங்க வந்து கிராஜுவிட்டி வாங்குறாங்களா இல்லை கிராஜுவிட்டி வாங்கலையா. அப்படி கிராஜுவிட்டி வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் கம்மியாக இருக்கும். கிராஜுவிட்டி வாங்கலைன்னா எக்ஸம்ஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 1 lakh இருக்குன்னா கிராஜுவிட்டி வாங்கினாங்கன்னா டிவைடட் பை 3ஆல் பண்ணுவோம். அவள் வந்து 33,333 தான் எக்ஸம்ப்டடாக இருக்கும். அதே கிராஜுவிட்டி வாங்கலைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 10 lakh 1 lakh இருக்குன்னா அதில் வந்து டிவைடட் பை 2, அப்போ வந்து 5 lakh வந்து அவங்களுக்கு எக்ஸம்ப்டடாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். ஓகேவா. இது ஃபுல்லாக பார்த்தோம்னா 1/3 இன்ட்டு கம்ப்யூட்டட் பென்ஷன் ரிசீவ்டு டிவைடட் பை கம்ப்யூட்டட் பர்சன்டேஜ். அப்போ தான் டோட்டலாக எவ்வளோன்னு தெரியும். இன்ட்டு 100%. இப்போ எக்ஸாம்பிள் வந்து 5 lakh வாங்குகிறோம், அதுக்கு வந்து நம்ம எவ்வளோ சரண்டர் பண்ணியிருந்தோம், 50% சரண்டர் பண்ணுறேன்னு வச்சுங்க 5 lakh. அப்போ வந்து 100%க்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியும். அது வந்து 10 lakh வரும். அதில் வந்து 1/3 வந்து எக்ஸம்ப்டட். இது வந்து இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் பார்த்தா இன்னும் நல்லா புரியும். ஃபர்ஸ்ட் வந்து சாகர்னு ஒருத்தர் இருக்கார். ஹூ ரிட்டையர்ட் ஆன் 1/10/2023. ஓகே, ரிசீவிங் 5,000 per month எஸ் பென்ஷன். ஓகே, 1/10/2023 ரிட்டையர் ஆகிறாரு. அதுலேருந்து 5,000 per month பென்ஷன் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஆன் 1/2/2024 ஹி கம்ப்யூட்டட் 60% ஆஃப் ஹிஸ் பென்ஷன் அண்ட் ரிசீவ்டு 3 lakh as கம்ப்யூட்டட் பென்ஷன். நம்ம வந்து கீழே இருக்கிறது வந்து டேக்ஸபிள் பென்ஷன் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 5,000 per month எவ்வளோ மந்த்துக்கு ஃபுல்லாக வாங்குறாருனா 4 monthsக்கு 10, 11, 12, அடுத்த வருஷத்தில் வந்து 1st January. இந்த 4 வருஷம் வந்து 5,000 ஃபுல்லாக வாங்குறாரு. அதுக்கப்புறம் 60% சரண்டர் பண்ணிட்டாருன்னா 3,000 சரண்டர் பண்ணிடுவார். ஸோ அதுக்கப்புறம் 2,000 மந்த்லி பென்ஷனாக வாங்குவார். ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தாங்கன்னா கம்ப்யூட்டட் பென்ஷன் வந்து ஃபுல்லி எக்ஸம்ப்டட். ஸோ அந்த 4 monthsக்கு இருக்குல்ல
4 months into 5,000 20,000 வரும். அதுக்கப்புறம் 2 months into 2,000 4,000 வரும். 24,000 மட்டும்தான் டேக்ஸபிளாக இருக்கும். அந்த பென்ஷன் அன்கம்ப்யூட்டட் பென்ஷன் வந்து 24,000 அது மட்டும் டேக்ஸபிள். கம்ப்யூட்டட் பென்ஷன் வந்து ஃபுல்லி எக்ஸம்ப்டடாக இருக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்கிறனால. ஸோ அவங்களுக்கு வந்து டேக்ஸபிள் பென்ஷன் வந்து 24,000 தான். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரைவேட் செக்டர் எம்ப்ளாயியாக இருக்காங்க, கிராஜுவிட்டி வாங்குறாங்க ஒரு 5 lakh. அப்போ கிராஜுவிட்டி வாங்கினார்னா அவருக்கு வந்து எவ்வளோ எக்ஸம்ப்டடாக இருக்கும்? 1/3 இன்டூ எவ்வளோ வாங்கியிருக்காருன்னா அமௌண்ட்டு 3 lakh வாங்கியிருக்காரா, எவ்வளோ பர்சன்டேஜ் சரண்டர் பண்ணியிருக்காரு அதை வந்து டிவைட் பண்ணணும். அதால் 60%. அந்த 60%ன்னு போட்டிங்கனாலே சேம் அமௌண்ட் தான் வரும். இன்டூ 100%ன்னு போட்டிங்கனாலும் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது, போடலினாலும் எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ 1,66,667 அவ்வளோதான் எக்ஸம்ப்டட். ரிமைனிங் இருக்கிறது வந்து டேக்ஸபிள். 1,33,333 வந்து டேக்ஸபிள். அப்போ வந்து 24,000 பென்ஷன் டேக்ஸபிள். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டட் பென்ஷன் வந்து 1,33,333 வந்து டேக்ஸபிள். அப்போ வந்து டோட்டலாக டேக்ஸபிள் பென்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,57,333. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஹீ இஸ் எ ப்ரைவேட் செக்டர் எம்ப்ளாயி அண்ட் டிட் நாட் ரிசீவ் எனி கிராஜுவிட்டி அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். கிராஜுவிட்டி வாங்கலையா, அப்போ 1/3க்கு பதிலாக 1/2 இருக்கும். அப்போ வந்து 3 lakh வந்து 2 lakh வந்து கிடைக்கும், எக்ஸம்ஷனாக கிடைக்கும். 2,50,000 கிடைக்கும். ஏன்னா இங்கே 60% வந்து பண்ணுறாரு. நான் வந்து 3 lakh டிவைடட் பை 60% இன்ட்டு 100%னா 5 lakh வரும். அதுக்கப்புறம் 5 lakh டிவைடட் பை 2ன்னு போட்டோன்னா 2,50,000 அது வந்து எக்ஸம்ப்டட். ரிமைனிங் 50,000 மட்டும் டேக்ஸபிள். அப்போ டோட்டலாக பார்த்தோன்னா அன்கம்ப்யூட்டட் பென்ஷன் வந்து 24,000. இது எல்லாத்துக்கும் சேமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டட் பென்ஷன் வந்து 50,000. ஏன்னா 2,50,000 எக்ஸம்ப்டட் 3 lakhல. ஸோ 50,000 இருக்கும். டோட்டலாக வந்து 74,000 வந்து எக்ஸம்ப்டட். நெக்ஸ்ட் வந்து எக்ஸம்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பென்ஷன் ரிசீவ்டு பை த ரெசிபியன்ட் ஆஃப் கேலட்டரி அவார்ட் செக்ஷன் 10(18). நம்ம வந்து இப்போ செக்ஷன் 10(10A) பார்த்தோமா. நெக்ஸ்ட்டு செக்ஷன் வந்து செக்ஷன் 10(18). இது என்னென்னா, இப்போ பென்ஷன் மூலியமாக யாராவது ஆர்மியில் இருக்கிறவங்க வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பென்ஷன் வந்து எக்ஸம்ப்டடாக இருக்கும். அதை சொல்கிறது தான் செக்ஷன் 10(18). இப்போ டீட்டெயிலாக பார்த்தோன்னா அந்த இண்டிவிஜுவல் என்னவோ இருக்கணும்னா, எனி இன்கம் பை வே ஆஃப் த பென்ஷன் ரிசீவ்டு பை அன் இண்டிவிஜுவல் இஸ் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டேக்ஸ், அதாவது இன்கம் டேக்ஸ்லேருந்து எக்ஸம்ப்டட் ப்ரொவைடட். அந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த பென்ஷன் யார்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணணும்னா, இவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட எம்ப்ளாயியாக இருக்கணும், அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எம்ப்ளாயியாக இருக்கணும். அதுக்கப்புறம் இவருக்கு அவார்டு கொடுத்துருக்கணும். ஒன்றா பரம்வீர் சக்ரா, இல்லைன்னா மகாவீர் சக்ரா, இல்லைன்னா வெரி சக்ரா, இல்லைன்னா வேறு ஏதாவது கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த அவார்டு கொடுத்தாலும் இவங்க பென்ஷன் வாங்கினாங்கன்னா அது எக்ஸம்ப்டட் அப்படின்னு நோட்டிஃபை பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த மாதிரி அவார்டு வாங்கினவங்களுக்கு வந்து பென்ஷன் போச்சுன்னா அது வந்து எக்ஸம்ப்டட். அப்படியே அந்த அவார்டு வாங்கினவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு போகும்ல பென்ஷன், டெத் ஆஃப் சச் இண்டிவிஜுவல்ஸ், அவங்க ஃபேமிலிக்கு வாங்குகிற பென்ஷனும் எக்ஸம்ப்டட் ப்ரொவைடட். அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் யார் யாருன்னு நம்மளுக்கு தெரியணும்ல. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் யாருங்கிறத வந்து கீழே சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலினா இங்கே யார் யாராவது ரிலேஷன்ஸை எடுத்துக்கோன்னா ஸ்பௌஸ் அண்ட் சில்ட்ரனை வந்து எடுத்துக்கோம். ஸ்பௌஸ்னால் இப்போ ஹஸ்பண்டாக இருந்தாங்கன்னா அவங்க ஒய்ஃபு, இதே ஒய்ஃப் ஃபீமேலாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஹஸ்பண்ட், சில்ட்ரன்னா அவங்க குழந்தைங்க எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் அவங்க வந்து டிபெண்டடாக இருக்கணும். அது வந்து ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா வந்து மெயினாக அவங்கள தான் டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அதே செக்ஷன் 10(18) வந்து போத் டிஃபால்ட் டேக்ஸ் ரெஜிம் நார்மல் ப்ரொவிஷன்ஸ்லேயும் டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம், எக்ஸம்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கிராஜுவிட்டி ரிலேட்டடாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் லீவ் என்ஹான்ஸ்மெண்ட் அந்த மாதிரி நிறையா இருக்குது, அப்படியே பார்த்துட்டு போகலாம். தேங்க்யூ.